ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. லூகாஸ் 5:16. அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். மரத்தின் கனிகள் உலகத்தின் வேறு பகுதிக்கு விற்பனைக்கு அனுப்பப்படலாம், ஆனால் மரம் இருப்பதோ அதன் இடத்திலேதான். நம் திறமையின் பலனும் புகழும் இறைப்பணியும் எங்கெல்லாம் பரவினாலும் நாம் இறைவனில்தான் நிலைத்து நிற்க வேண்டும். கடல் நீர் உவர்க்கிறது என்றோ, நீண்ட நாள் அதே இடம் என்ற சலிப்பிலோ வெளியே வர நினைத்தால் மீனின் நிலை என்னவாகும்? மனிதரின் நாவு சில சமயம் நம்மை புகழும், பல சமயம் இகழும். சில சமயம் தேவை என தேடி வரும், பல சமயம் யாரோ என கண்டுகொள்ளாது போகும். காற்றுக்கு பறக்கும் தூசியாய் இல்லாது நிலைத்து நிற்கும் குன்றாய் இறைவனில் நம் மனம் இணைந்திருந்தால் வாழ்வு சலனமற்று சிறப்பாய் அமையும். இறைப்பணியே என்றாலும், அது இறைவனுக்கு உகந்தது என்றாலும் அவரை விட்டு அகலாது இறுக அவரில் இணைந்திருக்க வேண்டும். அடிக்கடி தனிமையில் அவரில் உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இறைவனில் தனித்திருப்பது தனி இன்பம். தனித்திருந்து ஜெபிப்பதால் நம்மை நாம் அறிவோம், இறைவனை அடைவோம். நாம ஜெபம். இயேசுவே, உலகத்தில் என் இருப்பு இருந்தாலும் உம்மை இறுக பற்றி கொள்ள வரம் தாரும். இயேசுவே, உலகத்தில் என் இருப்பு இருந்தாலும் உம்மை இறுக பற்றி கொள்ள வரம் தாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில்
நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். காணிக்கையாய் என்னை தர வந்தேன், கனிவாய் ஏற்பாய் என் நிறைவா. பாவங்கள் கழுவிடும் பலியிலே பாமரன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தேன், கனிவாய் ஏற்பாய் என் நிறைவா. பாவங்கள் கழுவிடும் பலியிலே
பாமரன் என்னையும் ஏற்றிடுவாய். ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தேன், கனிவாய் ஏற்பாய் என் நிறைவா. வெறுமை இதயம் தருகின்றேன், அதில் கருணை அன்பை விதைப்பாயே. வெறுமை இதயம் தருகின்றேன், அதில் கருணை அன்பை விதைப்பாயே. வறுமை பசியை போக்கவே எனில் பகிர்வை நிறைவாய் வளர்ப்பாயே. தாழ்மை உள்ளம் தர வந்தேன், தரணி வாழ்ந்திட தருகின்றேன். தாழ்மை உள்ளம் தர வந்தேன், தரணி வாழ்ந்திட தருகின்றேன். ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தேன், கனிவாய் ஏற்பாய் என் நிறைவா. பாவங்கள் கழுவிடும் பலியிலே பாமரன் என்னையும் ஏற்றிடுவாய். கோதுமை மணியாய் சுயமிழந்து கொடுத்து வாழும் மனம் பெற. கோதுமை மணியாய் சுயமிழந்து கொடுத்து வாழும் மனம் பெற. திராட்சை கனியாய் நான் விளைந்து பிறர் நிறைவில் அகமும் மகிழ்ந்திட. வாழ்வை உனக்காய் அர்ப்பணித்தேன், வளமை பிறர்க்காய் சேர்த்திடுவாய். வாழ்வை உனக்காய் அர்ப்பணித்தேன், வளமை பிறர்க்காய் சேர்த்திடுவாய். ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தேன், கனிவாய் ஏற்பாய் என் நிறைவா. பாவங்கள் கழுவிடும் பலியிலே பாமரன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தேன், கனிவாய் ஏற்பாய் என் நிறைவா. பாவங்கள் கழுவிடும் பலியிலே பாமரன் என்னையும் ஏற்றிடுவாய். ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தேன், கனிவாய் ஏற்பாய் என் நிறைவா. பாவங்கள் கழுவிடும் பலியிலே பாமரன் என்னையும் ஏற்றிடுவாய். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி
மாற்றி வருக. உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை